அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மெயினாக மைண்ட் மேப் போடுறதுக்கு, மன வரைபடம் வரைகிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான ஆப் இது. அதில் பேர் ஸ்கிமேட்டிக் மைண்ட். இங்கே இருக்கு பாருங்கள், செகண்ட் ரோவில் 4ஆவதாக நிற்கிது பாருங்கள், ஸ்கிமேட்டிக் மைண்ட். ரொம்ப அருமையான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இதுதான் அதோட ஹோம் பேஜ். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், நியூ மேப், கெட்டிங் ஸ்டார்ட். அதில் நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ண வேண்டியது நியூ மேப்பை ப்ரெஸ் பண்ணுறீங்க. உடனே என்ன செய்யும், டைட்டில் ஆஃப் த மேப் அப்படின்னு கேட்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், 8ஆம் வகுப்புக்கான தமிழில் தமிழர்களின் இசைக்கருவிகள் பற்றி நான் ஒரு மைண்ட் மேப் போட போகிறேன். ஸோ தமிழர்களின் இசைக்கருவிகள் டைட்டில் அடிச்சிட்டேன், ஓகே கொடுக்குறேன். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த மைண்ட் மேப்பில் நீங்கள் எந்த டைப்பு வேணாலும் மாற்றிக்கலாம். இதில் ஒரு 4-5 டைப் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் ஏரியாவை டச் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு மெனு டிஸ்பிளே வரும். நியூ, டெக்ஸ்ட்டு, ஷேப்பு, பேக்ரவுண்டு, பார்டரு, ஐகான், லைன், டெலிட் மோர். இப்போ நான் இந்த ஷேப் எனக்கு தேவையில்லை, வேறு ஷேப் மாற்றுறேன். அதுக்கு ஷேப்பை டச் பண்ணுங்கள். இதில் நான் பாருங்கள் 2, 4, 6, 7 கொடுத்துருக்கேன், 9 கொடுத்துருக்குறாங்க. நான் ஓவல் செலக்ட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ எனக்கு இதில் தமிழர்கள் இசைக்கருவியில் மொத்தம் 4 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மறுபடியும் நான் அதையே டச் பண்ணுறேன். நியூ ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4 வகை இருக்குது. அதில் என்ன சார் அப்படின்னா, தோல் வகை, தோல் கருவிகள், தோல் தோல் கருவியில் ஒரு செட்டு. ரைட். அது இன்னொரு வெரைட்டி இசை கஞ்சக்கருவிகள். இரண்டாவது வெரைட்டி. அடுத்தது நரம்பு கருவி. மறுபடியும் அங்கேயே டச் பண்ணுறீங்க, நியூ போகிறீங்க, நரம்பு கருவி. இது 3ஆவது வகை. தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறீங்க. 4ஆவது வகை. மறுபடியும் அங்கே நியூ போடுறீங்க, காற்று கருவிகள். ரைட். இதில் நீங்கள் இது ஒரு மெயின் பிரான்ச்சஸாக போட்டுக்கிட்டீங்க. அடுத்து தோல் கருவியில் என்னென்ன வகை இருக்குது, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிகிட்டே போகலாம். தோல் கருவியில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பறை, இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்படியே ட்ராக் பண்ணால் போதும், எங்கே வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் வச்சுக்கணுமா, இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்கணுமா, இங்கே வைக்கணுமா, எங்கே வேணாலும் வைக்கலாம். ட்ராக் பண்ணிட்டால் போதும். இப்போ காற்றுக்கருவியில் புல்லாங்குழல், குழல். ரைட்டு. கஞ்சக்கருவியில் சால்ரா, கஞ்சக்கருவி ஒன்று எடுத்துக்கிறேன், நியூ போடுறேன். அதுமாரி நரம்பு கருவியில் ஒரு எக்ஸாம்பிள் வீணை. நம்ம இஷ்டத்துக்கு பிளான் பண்ணலாம். அதை கலர்ஃபுல்லாக பசங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக பயன்படக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப் தான் இது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட ஒவ்வொரு மேப்லேயும் நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றலாம். இதில் 4 வெரைட்டி இருக்குன்னா 4 வெரைட்டியும் ஒரே மாதிரி கலர் வர மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறேன் பாருங்கள். பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள், அதில் மல்டி கலர் ஏகப்பட்டது இருக்குது. நரம்பு கருவி பேக்ரவுண்ட் மாற்றுறேன். அடுத்து தோல் கருவி பேக்ரவுண்ட் மாற்றுறேன்.
காற்றுக்கருவி பேக்ரவுண்ட் மாற்ற போகிறேன். கஞ்சக்கருவி பேக்ரவுண்ட் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு மைண்ட் மேப்பை கலர்ஃபுல்லாகவும் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் அழகாக போட்டு காட்டலாம். போட்டு முடித்த பிறகு நம்ம இதை என்ன செய்யணும் அப்படின்னா சேவ் பண்ணணும். எப்படி சார் சேவ் பண்ணுறதுன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். மேலே ஒரு 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் பாருங்கள் பிரிண்ட் மைண்ட் மேப் அப்படின்னு வரும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பல விதமாக கலராக மாணவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக மைண்ட் மேப் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ராய்டு ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே மைண்ட் மேப் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஸ்கிமேட்டிக். இது இருந்தால் பாருங்கள், இதே மாதிரி பல ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது. எல்லாமே இதே மெத்தடு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் வேற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.